சக்தியும் அனுஷ்காவும் ஒண்ணுன்னா அனுஷ்கா கழுத்துல கண்டிப்பா தாலி இருக்கும். ஏன்னா என்ன நடந்தாலும் சக்தி கண்டிப்பா தாலியை கழட்ட மாட்டா. அதே அனுஷ்கா கழுத்துல தாலி இல்லைன்னா 2 பேரும் வேற வேறதான். இத வச்சே ஈஸியா அவங்க 2 பேரும் ஒன்னா வேற வேறையான்னு நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். அம்மாடி செம்ம பிளான்மா. என்னங்க என்னங்க சொல்லு மீனுக்குட்டி. எழுந்துருங்க. டிஸ்டர்ப் பண்ணாத மீனுக்குட்டி. என்னங்க இன்னைக்கு வரலட்சுமி விரதங்க, எழுந்துருங்க. சரத்குமார் பொண்ணு விரதம் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு மீனுக்குட்டி சீக்கிரம் எந்திரிக்கணும்? நான் எந்திரிக்க மாட்டேன். ஐயோ ஏங்க எழுந்துருங்க. இன்னைக்கு வரலட்சுமி விரதம், சீக்கிரமா எழுந்து ரெடியாகி சுத்த பத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னா நீ வீட்டை கூட்டி பெருக்கி போட்டு வை போ. இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, இப்ப நீங்க எழுந்துக்கலனா எப்பவும் கிடைக்கிற பூஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. என்ன மீனுக்குட்டி நீ இத சொல்லியே என்ன எப்ப பார்த்தாலும் லாக் பண்ற? எந்திரிச்சிட்டேன் போதுமா? சரி பூஸ்ட் கொடு. அதெல்லாம் முடியாது. ஏன் ஏன் கொடுக்க மாட்டே? குளிச்சு முடிச்சிட்டு வந்தாதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீ கொடுத்தாதான் நான் குளிக்கவே போவேன். ஹலோ பாஸ், இந்த டக்கால்ட்டி வேலை எல்லாம் இங்க நடக்காது. முதல்ல நீங்க குளிக்க போறதுக்கு வழியை பாருங்க. போங்க, எழுந்துருங்க. முடியாது, எழுந்துருங்க. நான் குளிக்க மாட்டேன். ஐயோ நான் வர மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னங்க சொன்னா கேளுங்க, வாங்க. முடியாது, நீ பூஸ்ட் கொடுத்தாதான் நான் இங்க இருந்து எந்திரிச்சு போய் குளிப்பேன். இல்லன்னா சாயந்தரம் வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஸ்ட்ரைக் பண்ணுவேன். சரி நான் தரேன். ஆனா குளிக்க போணும், ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. மீனுக்குட்டி அந்த வெக்கத்தோடயே அப்படியே அந்த பூஸ்ட் கொடுத்துரு. இந்த கருமத்தை எல்லாம் கதவை சாத்திக்கிட்டு பண்ணிக்க வேண்டியதானடா. கர்மா கர்மா. ஏ பாட்டி, என்ன நான் என்னமோ உனக்கு கொடுத்த மாதிரி வாக்குன்ற? என் பொண்டாட்டிக்கு தானே நான் முத்தம் கொடுத்தேன். அடிச்சி வாய் முடுற. ஏ மீனாட்சி, எனக்கும் என் பொண்ணுக்கும் காப்பி எடுத்துட்டு வாடி. இது வந்துட்டு பாட்டி, சீக்கிரமா வா. அது கிடக்குது, நீ குடு. ஷோ போதும், அதான் கொடுத்தாச்சுல, போங்க. ஏய் ஒரு சிப் தான் நீ குடிச்ச. ஒண்ணும் தேவையில்ல, நீங்க முதல்ல குளிக்க போங்க. போங்க போங்க. சே 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 சே. கர்மம் கர்மம், என்னத்த சொல்றது? எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுமா. என்னம்மா என்ன ஆச்சு? இந்த சுந்தர் பையன் ஒருத்தனை பெத்து வச்சிருக்கே, அவனுக்கு விவஸ்தையே இல்லம்மா. வாயிலே முத்தம் கொடுக்கறாமா, வாயிலே முத்தம் கொடுக்கறான். என்னது சுந்தர் ஓ வாயில முத்தம் கொடுத்தானா? அட எனக்கு இல்லம்மா, நீ வேற தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காத. அவன் முத்தம் கொடுத்தது அந்த மூதேவி மீனாட்சிக்கு. அதுவும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு குடுக்கறான். விவஸ்தை கட்ட முண்டோ. சரி, என்னமோ உனக்கு அவன் முத்தம் கொடுத்த மாதிரி ஏன் இப்படி சலிச்சுக்கிற? அந்த மீனாட்சி மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. அவளுக்கு போய் முத்தம் கொடுக்கறா, எனக்கு கஷ்டமா இருக்குமா. மாமா தயவு செஞ்சு அவளை வெக்க மட்டும் பட வேண்டான்னு சொல்லுமா. எனக்கு செம காண்ட் ஆகுதுமா. மீனாட்சி, அத்தை எதுக்கு இவ்வளவு நேரம் காஃபி குடுக்கல? வீட்ல பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டைமுக்கு காஃபி கொடுக்கணும்னு தெரியாது? இல்லத்த, காலையில வாசல்ல கோலம் போட்டு குளிச்சுட்டு ரெடியாக லேட் ஆயிடுச்சு. அம்மா வேற வீட்ல இல்ல, அதான் எல்லா வேலையும் நானே செஞ்சு முடிச்சிட்டு வந்தேன். ஏன்? அதான் ஒண்ணுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காளுங்கல்ல, அவளுங்களை ஹெல்ப்புக்கு வச்சுக்க வேண்டியதானே? அத்த அனு அவளோட ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கா. சக்தி உடம்பு அசதியா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா. அதுங்க 2 சரியான சோம்பேறிங்க. அதுங்க ஒன்ன வேலை வாங்கிட்டு இருக்குங்க. சரி சரி போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை.
அபூர்வ சகோதரர்கள் மாதிரி நெட்டையும் குட்டையுமா 2 பேர் வந்து இறங்குறாங்க. வாமா உள்ள போ. போலாம். ஆ, ஒண்ணு ஆம்பளை, இன்னொன்னு பொம்பளை மாதிரி தெரியுதே. ஏமா வர்றது யாருன்னு தான் பாரேன். தாரணி புருஷனும் அவ மாமியாரும் வராங்க. ஆமா, இதுங்க 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஃபங்க்ஷன்னா தானே என்ட்ரி ஆவாங்க. இன்னைக்கு ஒண்ணு விசேஷம் இல்லையே. வரட்டும், பாப்போம். சம்மந்தி, வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள. ஹாய் ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? தாரணி எங்க? உள்ளதான் இருக்கா. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இல்லனா நீ ஏதாவது கவனிக்க போறியா? ஆமா பாட்டி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, செமையா கவனிப்பாங்க. இல்லனா உங்க சார்பில் நானே உன்னை கவனிக்கிறேன். ம். பாத்தியாமா உன் பொண்ண? அவ மாமியார ஒரு வார்த்தை சொன்னதுமே எப்படி பொங்கி எழுந்து வரான்னு. பாட்டி, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. ஓ, சத்தமா பேசிட்டேனா? ஏய், உனக்கு கேட்கணும் தாண்டி சத்தமா பேசுன. நீ சின்ன பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற? நீங்க என்ன பெரியவங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க? தாரணி, என்னம்மா நீ பெரியவங்களை இப்படியா பேசுறது? சாரிங்க அத்தை. தப்புமா. இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தாரணி, என்ன சொல்றான் என் பேரப்புள்ள? சீக்கிரம் வெளியில வந்து பாட்டிய உதைக்கிறேன்னு சொல்றான். உன் புள்ள என்ன எதுக்கு நீ உதைக்கிறா? பாட்டி, நான் ஒன்ன சொல்லல, நீ எனக்கு தான் பாட்டி. நான் என் புள்ளையோட பாட்டிய சொன்னேன். என்னையா? ஏமா அப்படி சொல்ற? பின்ன அடிக்கடி வந்து பாக்குறத விட்டுட்டு எப்பயாவது வந்து பார்த்தா? அதுக்குன்னு பாட்டி உதைப்பானா? ஹலோ சார், உங்களுக்கும் தான். எனக்குமா? அப்பான்ற பாசம் கொஞ்சமாவது இருக்கா? முதல்ல என் புள்ள வெளியில வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஹாய் பெரியம்மா. வாடா என் செல்லுங்களா. எப்படி இருக்கீங்க? நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அனு, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன பெரியம்மா, நான் நல்லா இருக்கேன். வாங்க 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 வாங்க. ஹாய் சுந்தர். என்ன மாமா ஜாலியா இருக்கீங்க போல? ஏன் அப்படி சொல்ற? இல்ல மாமா, பொதுவா பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா எல்லா புருஷங்காரங்களும் ஜாலியா சந்தோஷமா தன்னோட பேச்சுலர்ஸ் லைஃப கொஞ்ச நாள் கொண்டாடிப்பாங்கல்ல. அதுவும் உங்க பொண்டாட்டி ரொம்ப நாளாவே இங்கதான் இருக்கிறாங்க. அப்போ உங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுல்ல. அட நீ வேற. கரெக்டா? ஓ, சாருக்கு அதுக்குள்ள கல்யாண வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு. ஆ? நான் ஒன்னும் சொல்ல மீனுக்குட்டி, நான் மாமாவை தான் சொன்னேன். அப்புறம் மீனாட்சி, செக்கப்க்கெல்லாம் போறியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அத்த, அதெல்லாம் சிறப்பான கவனிப்பு தான் அத்த. ஒரு பழமொழி கூட இருக்கே, ஊராம்புள்ளிய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்கல்ல. அதான் இந்த ஊராம்புள்ளிய நல்லா ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி பெரியம்மா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்னேன் மீனாட்சி. இன்னைக்கு வரலட்சுமி விரதம்ல, எதுக்கு நீங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல கும்பிட்டுக்கிட்டு அத்தை கிட்ட மொத்தமா இங்கே கும்பிடலான்னு சொன்னேன். அதான் வந்திருக்காங்க. அம்மாடி, நான் சொன்னேன்ல 2 ஃபங்க்ஷன்னா தான் வரும்னு. வந்திருக்குங்க பாத்தியா? சோ சேட். நீங்கெல்லாம் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபங்க்ஷனுக்கே கிளம்பி இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சிடுச்சு? இங்கேயே இரு. இல்ல பெரியம்மா, நான் கண்டிப்பா போகணும். இல்லனா என் ஃப்ரெண்டு கோச்சிப்பா. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப சொன்னா அவ தப்பா எடுத்துப்பால. சரி, நீ போயிட்டு வா. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கொண்டாடலாம். சரி, கோதாவரி எங்க? அம்மா துர்காக்கு குணமாகணுன்றதுக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க பெரியம்மா. அவளுக்கு எப்படியாவது குணமாகணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்காங்க. துர்காவுக்கு எப்படியாச்சும் குணமாகணும். அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். எங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுவேடி. நல்லா ஓடி ஆடிட்டு இருந்த பொண்ணு பாவம், யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. அவளை இந்த கதிக்கு ஆளாக்கணுங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாசமா போயிடுவாங்க, உருப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி அடிபட்டு கோமால இல்ல கை காலெல்லாம் விளங்காம இழுத்துக்கிட்டு துடிப்பாங்க. அம்மா அம்மா, போதும் போதும்மா. நல்ல நாள் அதுவுமா எதுக்குமா இப்படி எல்லாம் சாப விடுற? அத்தை, நல்ல நாள் அதுமா வயிறெறிஞ்சு சொன்னாதான் பலிக்கும். விடுமா விடுமா. அவளை இடிச்சவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன நிர்பந்தமோ? என்ன பாட்டி,
ஏதோ இடிக்கும் போது இடிச்ச ஆள் கூடவே இருந்த மாதிரி பேசுற. டேய், 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 நான் பொதுவா சொன்னேன்டா. ஆ. பெரியம்மா, ஆஹா, நம்ம இப்ப அனுஷ்கால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். ஆமா, யார் இந்த பொண்ணு? அத்தை, இவங்க ஒரு பெரிய நடிகை. நடிகையா? எந்த படத்துலயும் நான் பார்த்தது இல்லையே. நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா இவங்க இங்க நடிக்கவே மாட்டாங்க. இவங்க நடிச்சதெல்லாம் ஹாலிவுட், பாலிவுட் தான். இந்த தம்பி யாரு? கோலி, சுரேட் கோலி. ஓ, தம்பி சூரத்துல இருந்து வரீங்களா? Yes. நீங்க பேசிட்டு இருங்க, இதை வந்துடுறேன். வாமா. நீ ஏமா அங்க நின்னுட்டு இருக்க? வாமா. அனுஷ்கா, இவங்க தான் எங்க பெரியம்மா. ஓ, ஐ சி. ஆ. அம்மா, இதான் நல்ல சான்ஸ். நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அவ கழுத்துல தாலி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிரும். சரிம்மா. இது பாருமா, இங்க இருக்கிற எல்லார் முன்னாடி இத பண்றது முக்கியம் இல்ல. சிவா முன்னாடி தான் நாம இதை செய்யணும். அதான் முக்கியம். நீ என்ன பண்ற? போய் சிவாவை கீழே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு. சரிம்மா, வர இரு. ம். அம்மடி அம்மடி, சிவாவே மாடிப்படியில இருந்து இறங்கி வராமா. ஓகேவா? சரிம்மா, வா வா போலாம். ம். மாப்ள, வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க? அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, சக்தி எங்க? சக்தி ரூம்ல இருக்கா பெரியம்மா. மீனாட்சி, சக்தி ரூம்லலாம் இல்ல, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்க போனா? ஓகே ஆண்டி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். அம்மா அம்மா, கிளம்புறா பாரு. இருமா. அனுஷ்கா, உன் மேல பள்ளி பள்ளி பாருமா. பள்ளி. என்னாச்சு? சக்தியே தான், அனுஷ்கா கிடையாது. எங்களையே ஏமாத்துறியா? ம். அச்சோ, போச்சு. மேடம் செம்மையா மாட்டினாங்க. அம்மாடி, உன் சந்தேகம் கன்ஃபார்ம். இவ சக்தி தான். என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே சொன்னீங்க? ஆமா. அப்புறம் எப்படி கழுத்துல இவ்ளோ பெரிய தாலி? நல்ல கேள்வி கேட்டா. அது அது வெயிட், அத நான் சொல்றேன். எங்க மேடம் நேத்து ஷூட்டிங்க்கு போனாங்க. அங்க கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி ஒரு சீன்ல நடிச்சாங்க.
அந்த சீன்ல எங்க மேடம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெத்தட் ஆக்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் போது கேமரா முன்னாடி மட்டும் அந்த கேரக்டரா இருக்க மாட்டாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டராவே மாறிடுவாங்க. அதத்தான் எங்க மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேடம், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, கரெக்ட். கரெக்டா? அம்மா ஆரம்பி. டம்மி தாலியா? நான் கூட ஒரிஜினல் தாலியோன்னு நினைச்சேன். அம்மாடி அனுஷ்கா, டம்மி தாலியெல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணு கழுத்துல போட்டுக்க கூடாதுமா. அத கழட்டி கொடுமா. அச்சோ, போச்சுரா மேடம், சமைய மாட்டாங்க. கழட்டாளா பாரு. கழட்டி கொடுமா. இல்ல, கழட்ட மாட்டேன். ஐயே, என்ன விவரம் தெரியாத பொண்ணா இருக்கே, கழட்டுமா. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, எடுத்து சொல்லுங்க. இத பாருமா, நீ என்னதான் நடிகையா இருந்தாலும் இந்த ஊருக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. அதை நீ மீறவே கூடாது. நீ நடிக்கிறப்ப வேணும்னா தாலியை போட்டுக்கோ. மத்த நேரத்துல கல்யாணம் ஆகாத பொண்ணு தாலி போட்டுக்க கூடாது. ஆமா அனுஷ்கா, ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிறது உயிரை விட ரொம்ப மேலானது. அதை இந்த மாதிரி விளையாட்டுத்தனமால போட்டுட்டு சுத்தக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க யார் என்ன சொன்னாலும் எங்க மேடம் இந்த தாலியை கழட்ட மாட்டாங்க. ஒருத்தன் குறுக்க பேசிக்கிட்டு. உங்களுக்கெல்லாம் உறுத்தலா இருக்குன்னா உங்க கண்ட படாத மாதிரி எங்க மேடம் மறைச்சு வச்சுக்குவாங்க. என்ன ஓகே தானே? டேய் தம்பி சூரத்து, நீ கொஞ்சம் நிறுத்து. இது பொம்பளைங்க சமாச்சாரம். நீ இதுல தலையிடாத. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டிக்கவே கூடாது. உங்க மேடத்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? ஆமா. அப்படின்னா தாலிய கழட்ட சொல்லு. எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அம்மாடி அனுஷ்கா, தாலிய கழட்டுமா. எதுக்கு நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? தாலியை கழட்டி கொடுங்க. ஆமா அனுஷ்கா, தாலியை கழட்டி கொடுங்க. ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க அனுஷ்கா? தாலியை கழட்டிருங்க. இவ்ளோ தூரம் அமைதியா இருக்கான்னா கண்டிப்பா சக்தி தாமா இவ. அனுஷ்கா, இப்படி நீங்க கழட்டாம அமைதியா இருக்கிறது எங்க எல்லாருக்கும் சந்தேகமா வருது. அந்த தாலியை கழட்டி கொடுத்துருங்க. அனுஷ்கா, தாலியை கழட்டி கொடுங்க. மாமா, இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்துல இருக்கணும் தான் மாமா நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். இப்ப இதை நான் கழட்டலன்னா நிரந்தரமா இந்த தாலியை நான் இழக்க வேண்டியதா இருக்கும். கழட்டினா என் உயிரே போயிடும் மாமா. நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரே பந்தம் இந்த தாலி தான் மாமா. இந்த உலகத்துல எந்த பொண்ணும் செய்யாத ஒரு காரியத்தை இப்ப நான் செய்ய போறேன். சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க.